இருந்தேன். பட் எனக்கு அது குடுக்கவே இல்லையே, அது கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நெறைய பேர் குழந்தை விஷயத்துலலாம் நான் எவ்வளோ மன்றாடி கேட்டேன், எனக்கு இன்னும் தரலன்னு சொல்லிட்டு கடவுள எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா குழந்தைகள்ங்கிறது வந்துட்டு நம்மளோட ஜென்ரேஷன வளர்க்குறது. கண்டிப்பா கடவுளுக்கு தெரியும் நமக்கு எப்போ குடுக்கணும்னு சொல்லி. இந்த உலகத்துல வாழ்றதுக்காக நமக்கு உயிர் குடுத்த கடவுளுக்கு தெரியாதா? நமக்கான ஒரு உயிர எப்ப வந்து நமக்கு குடுக்கணும்னு சொல்லி. கண்டிப்பா பொறுமையா நம்பிக்கையோட காத்துருங்க. எல்லாருக்கும் அவங்களோட தேவை என்னவோ அது வந்து கடவுள் செய்வார். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், அது டிலே ஆகுது. இல்லை ஒருத்தவங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து ஒரு காசு வர வேண்டியதாக இருக்கும், அது டிலே ஆகும். இப்போ நீங்கள் எதிர்பார்க்க நேரத்துக்கு வரலைன்னா ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது, அந்த டைமில் தேவைக்கு வந்து சேரும்லாம் அர்த்தம். அது கண்டிப்பாக கடவுளுக்கு வந்து எது எப்போ கிடைக்கணுமோ அதை அப்போ கொடுப்பாரு, தக்க சமயத்தில் வந்து உதவுவார். ஸோ எல்லாருமே நம்பிக்கையாக கடவுள் நம்பிக்கையோட காத்திருங்க. கண்டிப்பாக கடவுள் கைவிடவே மாட்டார்.